அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழர்களின் ஒரு நல்ல கனவு எது என்று கேட்டால், அனைத்து இந்திய, இன்னும் சொல்றதா இருந்தால் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் சங்கங்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பாக நாம் மாற்றினால் உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். அதற்கு முதல் படியாக இந்த அனைத்து இந்திய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு இன்றைக்கு தொடங்கப்படுகின்றது. இந்த அருமையான கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதை பல்லாண்டு காலமாக சொல்லி வந்தவர் யார் என்று கேட்டால், தில்லி தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக, இன்னும் சொல்வதா இருந்தால் முகுந்தன் இல்லாம தில்லி தமிழ்ச்சங்கம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அத்தகைய பெருமை மிகுந்தவர். 2003 நான் டெல்லிக்கு போயிருந்தப்ப எதுக்காக போயிருந்தேன்னா, அவங்களுடைய அழைப்பின் பேரில் போயிருந்தேன். அப்ப அமெரிக்காவுக்கு போறதுக்காக மினிஸ்டர் யார் வர்றாங்களா? வந்திருக்கேன் பாருங்க. நான் பேசுறதே கொஞ்ச நேரம் தான், அதை கேட்கணும் இல்லையா எல்லாரும்? வாங்க வாங்க, வேல்முருகன் வாங்க, பாடகர் வேல்முருகன் வர்றாங்க. நல்லா கைது. ஆடி மாசம்னால இந்த ட்ரெஸ் இருக்கீங்களா? சரி சரி சரி. அமெரிக்கா போகிறதுக்கு எனக்கு விசா அப்போ டெல்லியில் போய் தான் வாங்கணும். சென்னையில் அப்போ கிடைக்காது, டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு போயிருந்தேன். என் கூட எல்லாரும் திரைத்துறை சார்ந்த பலரும் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் கிடைக்கல, விசா கிடைக்கல. அங்க நடக்கிறது பெட்னா தமிழ் சங்கம். நான் தான் போய் தமிழ்ல பேசணும், எனக்கு கிடைக்கல. அது எப்படி கண்டுபிடிச்சு அனுப்பாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவரு இப்ப திரைத்துறை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாத்தையும் கிடைச்சிருச்சு. அப்ப நான் சென்னை திரும்புறதா என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன். வேற யாரையும் தெரியாது எனக்கு. அப்பதான் மூந்தன் சார் சொல்றாரு, ஒன்றும் இல்லை, டெல்லி தமிழ் சங்கத்தில் நீங்க தங்க, நான் ஏற்பாடு பண்றேன், உங்களுக்கு 3 நாள்ல விசா வாங்கி தர்றேன். பாருங்களேன், 3 நாள்ல அமெரிக்க விசா வாங்கி தர்றேன். நான் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, சரி ஆறுதலை சொல்லுவாங்கல்ல, சரி நான் 3 நாள் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னேன். ஆனா உண்மையிலேயே அவர் வெகுபாடுபட்டு அன்றைக்கு அந்த அங்க அமெரிக்காவிலிருந்து கவுன்சிலர் ஜெனரல் ஒரு கடிதம் மட்டும் இவரை வரவழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை வரவழைச்சிட்டு 3 நாள்ல எனக்கு அமெரிக்கா செல்ல 2003 விசா வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டால் முகுந்தன் அவர்களும் டெல்லி தமிழ்ச்சங்கம் தான். அதுக்கப்புறம் என்ன சாதிச்சேன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு பிறகு 10 முறை நான் அமெரிக்கா தமிழ்ச்சங்கங்களுக்கு நான் போய் கொண்டிருக்கேன். நான் அமெரிக்காவினுடைய எல்லா தமிழ்ச்சங்கங்களையும் பேசியிருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நம்முடைய ஐயா விஐடியுடைய வேந்தர் ஐயா அவர்கள், தமிழகத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களை நான் பெரும்பாலும் வேலூர்ல சந்திச்சதில்லை, அமெரிக்க தமிழ்ச்சங்கங்கள்ல தான் நானும் அவரும் சந்திப்போம். இதில் அவர்கள் எத்தனை பெரிய சாதனை பண்றாங்க அப்படின்னா, என்கிட்ட யாராவது தமிழ்ல பேர் வைக்கணும்னு கேட்பாங்க. அப்படி தமிழ்ல பேர் வைக்கணுமே, என்னால முடிஞ்சதை சொல்லிட்டு அடுத்து நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? தமிழ் இயக்கத்திலிருந்து ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க, 5000 தமிழ் பெயர்கள், 50,000 தமிழ் பெயர்கள். 5 லட்சம் தமிழ் பெயர்கள் இருக்கலாம், ஆனா 50,000 தமிழ் பெயர்களை அதை அச்சிட்டு அதை அவர்கள் நமக்கு தந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய சாதனை அவங்க பண்றாங்க. ஏன் அந்த சாதனை தெரியுங்களா? நான் அதை ஒரு இது பதிவு பண்றேன். சமீபத்தில் இப்ப விஜயதசமி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்ப்போம். அந்த காலத்தில் நம்ம இப்ப மாதிரி ஜனவரியிலே சேர்த்து விடுறதுலாம் கிடையாது. ஆண்டு தொடங்கணும்னு சேர்க்க மாட்டோம்.
சரஸ்வதி பூஜை விஜயதசமிக்கு சேர்ப்போம். அப்போ பல பள்ளிகளில் என்னை கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த தானியத்தில் கையை பிடிச்சி எழுத வைப்பாங்க. நான் அந்த மாதிரி அந்த குழந்தைகள் எழுதுறப்ப நான் ஒரு சின்ன விஷயம் அந்த குழந்தைகிட்ட கேட்பேன், உன் பேர் என்ன அப்படின்னு. அன்னைக்கு நான் 100 குழந்தைகள்கிட்ட எழுத வச்சேங்க. அந்த 100 குழந்தைகளுடைய பேரையும் கேட்டேன். நம்புறீங்களோ இல்லையோ, 98 குழந்தைக்கு தமிழ் பேர் கிடையாது. ஞாபகம், 98 குழந்தைகளுக்கு தமிழ் பேர் கிடையாது. இது நம்ம எங்க போய் சொல்றது, யார்கிட்ட போய் சொல்றது? இது நான் போய் இப்ப வேற இடத்துல சொல்ல முடியுமா? வைக்கல. இப்ப சொன்னாங்க பாருங்க, எனக்கு முன்பாக பேசிய வணக்கத்திற்குரிய முனைவர் மூத்த வழக்கறிஞர் வேலஸ்ரீ அவர்கள் பேசுறப்ப வீட்டில இருந்து தொடங்கணும்னு சொன்னாங்க இல்லையா? காரணம் என்ன? நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும். இந்த அது மட்டும் இல்ல, பேசுறப்ப தமிழ்ல பேசணும். அது முக்கியமான ஒன்று. எவ்வளவு பழமையானது. நான் உலக நாடுகள் போறத பெருமையா சொல்லுங்க. நேத்து நான் எங்க போனேன் தெரியுமா? நேத்து ஆடித்த பஸ்ஸுக்கு நான் சங்கர கோயில்ல பேசுறேன். காலையில என்ன செஞ்சேன் தெரியும்? மலையடிப்பட்டின்னு ஒரு கிராமம். மலையடிப்பட்டி நல்லா ஞாபகம். நம்ம கீழடியைத்தானே பெருசா சொல்றோம். கீழடி தமிழனுடைய தாய்மடின்னு சொல்றோம்ல. ஆதிச்சநல்லூர் இருக்கு, அரிக்கமேடு இருக்கு, பழனிக்கு கீழே பொருந்தில்ங்கிற இடம் இருக்கு, கரூர் பக்கத்தில் இருக்கு. எல்லாமே அகலாய்வு செஞ்சா தொல்லியல்ல அற்புதமான செய்திகள் எல்லாம் அதுல கிடைக்கும். இவ்வளவு ஏங்க, கடலுக்குள்ள போன துவாரகையை தேடுற மாதிரி பூம்புகார மாத்திரம் தேடிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருன்னு நமக்கு தெரியல, உலகத்துக்கு தெரிஞ்சு போகும். அந்த மலையடிப்பட்டி கிராமத்துல என்ன இருக்கு தெரியுங்களா? இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத சதுர கிணறு ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நேற்று அதாவது கடும் வெயில்ல நின்று நான் அதை பார்த்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய யூடியூப் சேனலுக்காக. அங்க வேலை பார்க்குறவங்க சொல்றாங்க, முதுமக்கள் தாழி இருக்கு, வண்ண வடிவ பானைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. கருப்பு வடிவ பானை, சிவப்பு வடிவ பானை, அதுல குறியீடுகள், அதுல மயிலுடைய படம் இருக்குங்க. இது எல்லாமே 3000 ஆண்டு பழசு. பாருங்க, 3000 ஆண்டு. அதுல எழுத்து இருக்கு, குறியீடு இருக்கு. இப்ப இது போன மாதத்துல கண்டுபிடிக்கப்பட்டு நேற்று நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இது எதுக்கு சொல்றேன்னா, எங்க தோன்றினாலும் நம்முடைய தமிழுடைய பெருமை இருக்குங்கிறத உலகத்துக்கு தெரிவிக்கணும். இந்த அருமையான அனைத்து இந்திய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பை இங்கே உருவாக்குவதற்கு கூட்டுவதற்கு காரணமாக இருக்கின்ற பெருமக்கள், நம்முடைய தலைமையேற்று பெருமை சேர்த்திருக்கின்ற கலைமாமணி முனைவர் ஐயா முத்து அவர்கள் இப்ப ஐயா பேசுறாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நேரம் கருதி அவங்க சுருக்கமா முடிச்சிட்டாங்க. ஐயா அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர் வேலஸ்ரீ அவர்களுக்கும் திருமிகு அருளானந்தம் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அருளானந்தம் அவர்களுக்கும் கௌரவ ஆலோசகர் நாராயணசாமி மகேஷ் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் நம்முடைய டெல்லி தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்றைக்குமே அவர் தான், வணக்கத்துக்குரிய முகத்தன் ஐயா அவர்களுக்கும், இங்கே வருகின்ற பெருமை சேர்த்திருக்கின்ற பொதுச் செயலாளர் நக்கீழ தமிழ் சங்கத்தை சேர்ந்த செலியன் குமாரசாமி அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வர இருக்கின்ற மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் ஐயா அவர்கள், உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு விஸ்வநாதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே வந்திருந்து, எல்லாருக்கும் முன்னாடி அவங்க வந்துட்டாங்க, வந்திருந்து தமிழுக்காக மட்டுமில்லாமல் தன்னுடைய உழைப்பால் உலகெங்கும் பயணப்பட்டு கொண்டே இருக்கின்ற கல்விக்கோ முனிவர் ஐயா, விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர் வேந்தர் ஐயா கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு அன்பு பாராட்டை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே வருகையிலிருந்து பெருமை சேர்த்திருக்கின்ற உலக தமிழ பொருளாதார கழக வழக்கறிஞர், சட்டக்கதிர் மாத இதழுடைய ஆசிரியர் டாக்டர் VRS சம்பத் அவர்களுக்கும், தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் செந்தில்குமார் அவர்களுக்கும், செயலாளர் திருமிகு உலகத்தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் VGP ராஜாதாஸ் அவர்களுக்கும், வணக்கத்திற்குரிய கௌரவ ஆலோசகர் பூபேஷ் நாகராஜன் அவர்களுக்கும், மற்றும் முன்னே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய
வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி இந்த அருமையான அனைத்து தமிழ்ச்சங்கம், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் தமிழ்ச்சங்கம் 3ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்தது. முதல் தமிழ்ச்சங்கம், 2ஆம் தமிழ்ச்சங்கம், 3ஆம் தமிழ்ச்சங்கம். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டா பாலவிடத்தம் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் அவர்கள். அவர் ஏன் உருவாக்குறாரு அப்படின்னா, மதுரைக்கு ஒரு முறை வந்திருந்தாரு. வந்தபோது திருக்குறள் ஏடு கிடைக்கல, கம்பராமாயணம் ஏடு கிடைக்கல. ஒரு சந்தேகத்துக்காக ஒரு புத்தகத்தை ரெஃபரன்ஸ் பார்க்குற மாதிரி ஏடு கேட்டால் கிடைக்கல. அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. இது என்ன மதுரையிலேயே கிடைக்கலன்னா அப்புறம் எங்கே தான் கிடைக்கும்? அப்புறம் தான் யோசிச்சு பார்த்து, தமிழுக்கு கதினா யாரு? கம்பரும் திருவள்ளுவரும் தானே. கம்பர், திருவள்ளுவர் 2 பேர் தானே கதி. இதெல்லாம் தேடி வைப்பதற்கு ஒரு சங்கம் வேணும் என்று 1901ஆம் ஆண்டு 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கினார் பாலவிடத்தம் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் அவர்கள். வச்சுக்கோங்க. அதே போல உலக தமிழ்ச்சங்கத்தை நிறுவ வேண்டும் என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கல் நாட்டி, பின்னர் அது மதுரையில் இன்றைக்கு உலக தமிழ்ச்சங்கம் சிறப்பாக நிகழ்ந்துகிட்டு இருக்கு. டெல்லி தமிழ்ச்சங்கம் சிறந்த தமிழ்ச்சங்கமாக விருது பெற்றதை நான் பார்த்தேன். நானும் அந்த மேடையில் இருந்து விருது பெற்றேன். முகுந்தன் அவர்கள் தான் அந்த விருதினை பெற்றுக் கொண்டார்கள். அது மாதிரி எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கங்களை ஒன்று சேர்க்கணும். என்ன அழகா சொன்னா, நான் லண்டன் போயிருந்தப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு பார்க்ல புல்வெளியில திருவள்ளுவர் சிலை இருக்குதுங்க. புல்வெளியில தரையில் இருக்குது. புல்வெளியில இதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது. அந்த நாட்டு பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னா, அந்த அந்த அதை தொட்டு விளையாடுது, சுத்த விளையாடுது. அது யார் சிலைன்னு தெரியல. நம்ம அவங்க தான் வச்சிருக்கிறாங்க. அது கீழே தரையில் இருக்கு. அப்புறம் நான் கவுன்சிலர் ஜெனரல் அவங்க வீட்டில் விருந்து சாப்பிட்றப்ப ஒரு வார்த்தை கேட்டேன், ஒரு சின்ன பீடம் கட்டி அதை வைக்கலாமே அப்படின்னு சொல்லி. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இங்கே இருக்கிற தமிழ் அமைப்புகள் அனைத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு கடிதம் கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா இந்த நாட்டில் ஒரு சின்ன கட்டடம் கட்டுறதுனா கூட அரசாங்கத்தினுடைய அனுமதி வாங்கணும். வந்துட்டா செஞ்சிடறேன்னார். என்னமோ தெரியல, இன்னும் செய்யலை. ஆஸ்திரேலியா போயிருந்தப்ப அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் வாசலில் இருக்கக்கூடிய போர்டில் எல்லா நாட்டு மொழியிலையும் வருக வருகன்னு போட்டிருக்கு. வெல்கம் ஹிந்தியில் போட்டிருக்கு. அதே மாதிரி வெல்கம்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலிய மொழியில் போட்டிருக்கு. அதே மாதிரி உலக மொழிகள் எல்லாத்துலேயும் போட்டிருக்கு. தமிழ் மொழியில் மட்டும் இல்லை. நான் அதை உடனே வீடியோ எடுத்து அன்றைக்கு தமிழ் வளர்ச்சியினுடைய அமைச்சராக இருந்தவர்கிட்ட அனுப்பி இதை ஒன்று செய்ய சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், ஒன்றும் இல்லைங்க, அங்கே இருக்கிற தமிழ் சங்கத்தை முயற்சி பண்ண சொல்லுங்க, நாங்கள் உதவியாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அது நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? எல்லா இடத்துலையும் நம்ம அமைப்பு இருக்குங்க. செயல்படுத்துவதற்கு யார் தேவை என்றால், எனக்கு தெரிந்து அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவரும் செயலாளரும் பொருளாளரும் மற்றவர்களும் தான் இதை ஒருங்கிணைக்கணும். எல்லாரும் தான் கொண்டு போகணும். அதே போல எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா இடத்துலையும் சொல்ற ஒரு விஷயம், தமிழ் பெருசா சிறப்பா வரணும்னா என்ன செய்யறது? தமிழ் வழி கல்வி அதெல்லாம் இருக்கட்டுங்க. நான் எத்தனையோ அறிஞர்கள்ட்ட சொல்லிட்டேன், அமைச்சர்கள்ட்ட சொல்லிட்டேன். எல்லாரும் கை தட்டினாங்க, சிரிச்சாங்க, சந்தோஷப்பட்டு போயிட்டாங்க. என்ன தெரியுமா? இன்னைக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கு. அந்த கட் ஆஃப் மார்க்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸு, பயாலஜி வச்சுருக்கோமா? இங்கே இருக்க கல்வியாளர்கள்ட்ட தயவு செஞ்சு கேட்குறேன், நம்முடைய கூட்டமைப்புகளை வச்சு கூட நான் சொல்கிறேன், இந்த கட் ஆஃப் மார்க்கில் மேத்தமேட்டிக்ஸ் இருக்க மாதிரி, பயாலஜி இருக்க மாதிரி, ஃபிசிக்ஸ் இருக்க மாதிரி, கெமிஸ்ட்ரி இருக்க மாதிரி, தமிழ் மொழியினுடைய மதிப்பெண்ணும் சேர்க்கப்படும்னு ஒரே ஒரு சட்டம் யாராவது போட்டுட்டுங்க. தமிழ் மொழி மட்டும் இல்லை, யாருடைய தாய்மொழியா இருந்தாலும் சரி, அவர் எந்த மொழியாவது படிச்சுட்டு போறாரு, அதை பத்தி நம்ம கொண்டு இல்லை. அதை சேர்த்தா ஒன்றும் இல்லை, 2 பேர் ஒரே மார்க் வாங்கியிருக்காங்க. இவர் தமிழ்ல 5 மார்க் கூட வாங்கியிருக்காரு. கொடுத்தன ஆஸ்திரேலியாவில் இருக்குங்க, தமிழ் படிச்சா ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்குது, கொடுக்குறாங்க. எனக்கு இது ஒரு வேண்டுதல் தான்.
இன்னைக்கு அமைச்சர் வந்திருந்தாருன்னா கூட நான் அவர்கிட்டையும் சொல்லி கேட்டிருப்பேன். வந்தால் நல்லது தான். இல்லாட்டி நம்முடைய உலகத்துக்கே கொண்டு செய்யக்கூடிய ஊடக நண்பர்கள் இருக்காங்க, அவங்ககிட்டையும் நம்ம சொல்லலாம், அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதெல்லாம் ஆசை தாங்க. ஏன்னா ஒரு டாக்டர் மருத்துவம் படிச்சுட்டு அவர் உலக நாடுகளில் போய் பணி செய்யட்டும், உள்ளூர் ஆள்கிட்ட தமிழில் தானே பேசணும். யோசிச்சு பாருங்க, வழக்கறிஞர் உள்ளூர் ஆள்கிட்ட தமிழில் தானே பேசணும், பொறியாளர் அது மாதிரி தானே. அப்போ மொழியை வளர்க்கணும்னா நம்ம ரொம்ப அதுக்கு பாடுபடணுங்க. உறவு பெயர்கள் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். அம்மாங்கிற சொல்லுல ஆ உயிரெழுத்து, இம் புள்ளி வச்ச மெய்யெழுத்து, இம் கூட்டல் ஆசிக்கொல்ட்டு உயிர் மெய்யெழுத்து மா. அப்ப இந்த ஒரு 3 எழுத்துல எத்தனை விஷயத்தை வச்சிருக்கான் நம்மளேன். அதாவது ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து, ஒரு உயிர் மெய்யெழுத்து. என்ன அர்த்தம்? உங்க அம்மா, எங்க அம்மா, நம்மம்மா நமக்கு உயிரை தருகிறாள் உயிரெழுத்து, உடம்பாகிய மெய்யை தருகிறாள் மெய்யெழுத்து, உடம்பையும் உயிரையும் ரத்தத்தையும் பாலாக தருகிறாள், அதனால் உயிர் மெய்யெழுத்து. அதனால அவளுக்கு பேரு அம்மா, மற்றதெல்லாம் சும்மா. சரியா? இந்த எவ்வளவு பேர் கூப்பிடுறோம் சொல்லுங்க பார்ப்போம். அம்மான்னு கூப்பிடுறது கூட மறந்து போச்சு. எப்படி? மம்மி, மம்மி கூட கிடையாது இப்ப, மம். அப்பாவை டேடியும் கூட கிடையாது, டேட். இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு டேய் அப்படின்னாலும் சரின்றுவாங்க இந்த மாளுக, பாசத்துல பிள்ளை கூப்பிடுது அப்படின்னு. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளை மம் மம் மம்னு தெரிஞ்சு, அப்படியே பேச முடியாத பிள்ளையா கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னேன். நாங்க எங்க மம்மிய மம் அப்படிதான் கூப்பிடுவோம். உங்க பெரியம்மாவை எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுன்னு சொல்லிச்சு. சின்னம்மாவை மினிமம். நல்லா இருக்கும், யோசிச்சு பாருங்க. தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணி, நாத்தனார், கொழுந்தனார். தமிழ் வழி கல்யாணம் பண்ணி வச்சேன், தாய் மாமனை கூப்பிடுங்க அப்படின்னு. அப்படின்னா அப்படின்னாங்க. தாய் மாமன்னா யாரும் தெரியலங்க. இன்னி ஒரு கவலை இல்லைங்க, அடுத்த தலைமுறையில் அது இருக்காது. ஏன் தெரியுமா? ஒரு வீட்டில் 2 பிள்ளை இருந்தா தான் அதுக்கு மாமாவோ அத்தையோ இருப்பாங்க, அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு. ஒத்த பிள்ளையா இருந்தா ஒத்த பிள்ளைக்கு அத்தை எது, ஒத்த பிள்ளைக்கு மாமா எது? உறவே இல்லைன்னா பேர் எது? ஆளே இல்லை. அது என்ன சொல்லுவீங்க? இப்ப இது எல்லாத்தையும் நம்ம நினைச்சு பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லை, யார்கிட்ட நம்ம பேசுறப்பையும் கூடிய மட்டும். இப்ப இன்னொன்று கூட கேட்கலாம், நம்ம வலிந்து தமிழ் பேசணும்னா அப்படிலாம் சொல்லலைங்க. வலிந்து தமிழ் பேச சொல்லலை. இப்ப 2000 வருஷத்துக்கு முதல்ல, 3000 வருஷத்துக்கு முதல்ல எழுதப்பட்ட தொல்காப்பியம் என்ன நமக்கு புரியாம போயிடுச்சு நம்ம நினைக்கிறோம். இல்லையே, வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப, இது தொல்காப்பியம். டேய், உன் வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்கும்லடா, அது உன் கூட வரும்டா, இவ்வளவுதான். வழிபடு தெய்வம் 3000 வருஷம் ஆச்சு. புரியலையா நமக்கு? புரியுது அப்படியே. அப்ப நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா, நம்மோடு பேசுவதற்கு, நண்பர்களோட பேசுவதற்கு உணவுப் பொருள்கள் பேரு. எங்கேயாவது நீங்க ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் என் கூட வர்ற அந்த உறவினர்கள் பிள்ளைகள் எல்லாம் என்ன தெரியுங்களா, அங்க வந்து இட்லி தோசை எதுவும் கேட்டு எங்க மானத்தை வாங்கக்கூடாது. பாருங்க, இட்லி தோசை கேட்டா மானம் போருமா. அவங்க கொடுக்குற அந்த ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு 5ஆம் வகுப்பு பாட புஸ்தகம் மாதிரி ஒன்று கொடுக்குறான். அது அது மேல லைட்டும் கிடையாது, அதை படிக்கவும் தெரியல. அதுல ஒரு ஆள் ரொம்ப நேரம் பிரட்டிக்கிட்டே இருந்துட்டு இந்த கடைசியா இருக்கிறத கொண்டு வான்னு இருக்கான். அது பிரஸ் நேமு, அது கொண்டு வரப்படியான்ட்டாங்க. அப்புறம் இந்த அவர் சாப்பிட்றத கொண்டு வா, அது எச்சி வேற கொண்டு வரேன், சரி போய் கொண்டு வா. இப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கு உணவுல பேர் இல்லை, உறவுல பேர் இல்லை, உணர்வுல தமிழ் இருக்கணும். இதெல்லாம் நினைச்சுதாங்க மதுரை மீடியா பாஸ்கரன் அவர்கள் என்னை அழைக்கிற போது ரொம்ப மகிழ்வா அழைச்சாரு. எப்படி ஐயா நீங்க வந்துட்டு போகணும், நான் இன்னைக்கு இரவு மலேசியா போறேன் அப்படின்னு சொன்னேன். அங்கேயும் தமிழ் சங்கங்கள் தான் என்னை கூப்பிட்டுருக்கு. பின்னாங்குக்கும் மலேசியாவுக்கும் போறேன், கோலாலம்பூருக்கும். வந்துட்டு நீங்க போங்கன்னாரு. இந்த தமிழுக்கு வராம நான் வேற எங்க போறேன் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கான வேலை என்ன? இதுதான். இது காரணம் மீடியா பாஸ்கரன் அவர்கள், ஐயா முகுந்தன் அவர்கள், ஐயா எங்க
அறங்காவலர்கள் குழுவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தம்பி சண்முக சுந்தரம் அவர்கள் மற்றும் இருக்கிற நண்பர்கள் 3000 ஆண்டு பழமையானது தாங்க, பெருமையுடையது தாங்க. ஆனால் பேசலைன்னா கஷ்டங்க, எழுதலைன்னா கஷ்டம். அந்த மொழி இருக்கணும்னு நம்ம நம்பணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நாம் பேசணும் அன்றாடம். அதே போல் நாம் உரையாடணும். எல்லாருமே உட்காந்து கொஞ்சம் நேரமாவது பேசணும். வானொலியில் வரக்கூடியது எவ்வளோ நல்லா இருக்கு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஜெர்மன் போகிறப்போ லுப்தான்சா ஃப்ளைட்டில் தமிழில் சொல்கிறாங்க, சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் தமிழில் சொல்கிறாங்க. மதுரையிலேருந்து இப்போ மத்தியானம் ஃப்ளைட்டில் வந்தேன், என்ன மொழின்னு எனக்கே தெரியல. அதில் ஒரு சிறப்பு, அந்த எமர்ஜென்சி கேட்டுக்கிட்டு அந்த அம்மா விளக்கி சொல்லுச்சு. ஏதோ ஒரு மொழியில் ஒருவேளை இந்த விமானம் என்னமாவது ஆயிட்டா நீங்கள் எப்படி குதிக்கணும்னு சொல்லுச்சு. அது என்ன சொல்லுச்சுன்னே தெரியல. குதிக்கிறதுனா குதிச்சுக்கணும்னு உட்காந்துட்டாங்க எல்லாரும். இப்போ யோசிச்சுப்பாரு, அங்கனக்குள்ளேயாவது வேண்டாமா? ஆபத்து வந்தால் எந்த மொழியில் பேசுவீங்க? யோசிச்சு பாருங்க. ஆபத்து, ஒருத்தருடைய உண்மையான தாய்மொழியை எப்போ கண்டுபிடிக்கணும் தெரியுமா? சப்புன்னு ஒரு அறை விட்டோம்னு வச்சுக்கோங்க, யா தம்மா அம்மான்னு கத்துவான். அவன் மொழியில் கத்துவான், மம்மின்னா கத்துவாங்க. இல்லை. அப்போ ஆபத்துக்கு மட்டும் இல்லைங்க, அன்புக்கு, அறத்துக்கு, வாழ்வுக்கு, எல்லாத்துக்கும் நமக்கு என்ன உயிர். கண்ணுதர் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெளிந்து ஆய்ந்தனை பசுந்தமிழ்னு திருவிளையாட புராண ஆசிரியர் சொல்றாருன்னா, தமிழ் சங்கத்துக்கு கடவுளே தலைவராக இருந்திருக்காருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற யாரும் வரல. சிவபெருமான், அடுத்து முருகப்பெருமான் உக்கிரபாண்டியராக அவர் உக்கிர பெருவழிங்கிற பேர்ல அவர் இருந்தார். வேணும்னா முருகப்பெருமானுக்கு என்ன செய்வார் தெரியுமா? அவையாரை கூப்பிட்டு சுட்ட விழா வேணுமா சுடாத விழா வேணுமா அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், 2 பாட்டு பாடு. நக்கீரரை கூப்பிட்டு திருமுருகாற்று படம் பாடு, அருணகிரிநாதரை கூப்பிட்டு திருப்புகழ் பாடு, வள்ளலாரை கூப்பிட்டு திருவருட்பா பாடு. புலவர்களை பாட வச்சது கடவுளர்கள் நம்ம இதுலங்க வரலாற்றுல. அதனால மனோன்மணியம் சுந்தரனார் அவர் அழகா சொன்னாரு. சிவபெருமான்ட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாரு, உலகமே அழிய போற நாள்ல நீ தனியா உட்கார்ந்துருப்ப, அப்ப என்ன செய்வேன்னு கேட்கிறார் சிவபெருமான்ட்ட. சிவபெருமான் சொல்றாரு, உலகத்தையே அழிச்சாலும் கூட நான் ஒரே ஒரு ஏடு எடுத்து வச்சிருப்பேன். அந்த ஏடு வேற ஒண்ணும் இல்லை, மணிவாசகர் எழுதிய திருவாசகத்தை நான் படித்தேன் என்றால் போதும்னு சிவபெருமான் சொல்றாருங்க. கடவுள் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் என்றால் இந்த 3ஐயும் நாம் அறிந்து தெரிந்து வைத்துக் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். ஊடகத்திற்கு பெரும் பங்கு உண்டு. வானொலி தொடங்கி, தொலைக்காட்சி தொடங்கி, திரைப்படம் தொடங்கி, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய யூடியூப் சேனல். நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறேன். பெருசா யார் அதை பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதாவது திகிடுதுமா ஒரு செய்தியை போட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே 50 லட்சம் பேர் பார்த்தாங்க, 5 லட்சம் பேர். அதை பத்தி கவலை இல்லைங்க. அதுக்கு இல்லை நம்ம வச்சிருக்கிறது, என்ன நல்ல செய்தி சொல்ல முடியும்னு பார்க்கணும். அதுதான் நம்ம தமிழுக்கு செய்யற ஒரு விஷயம். அதே போல வானொலியும் தொலைக்காட்சியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமும் எதுவாக இருந்தாலும் சரி. என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் சொன்னாரு, எப்படி மோதிரத்துக்குள்ள சினிமா வந்தா கூட நான் அதில் நடிப்பேன்னாரு. அதுபோல சின்ன விஷயத்துக்குள்ள கூட எது வந்தாலும் அதற்குள்ளும் தமிழ் இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். அதற்கான முயற்சியை அனைத்து இந்திய நம்முடைய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு நிகழ்த்தி காட்டும் என்று சொல்லி அப்படி வந்துட்டார் பக்கத்தில். அவருக்கு தந்தையாரான ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், கேரள நாட்டிலும் பெண்களுடனே அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலன்னா யூடியூப்பில் பார்த்துக்குங்க. அதனால அவர் வந்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், போயிட்டு வரணுங்கிறதுக்காக. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், இது அநேகமாக சின்ன கூட்டம் மாதிரி தெரியுது, ஆனால் ஊடகம் இருக்கிறதுனால போய் சேரும். லட்சம் பேர், கோடி பேர் சேர்ந்து இந்த மாதிரியான வேலையை பார்க்கணுங்க. பாஸ்கரன் அவர்களும் நம்முடைய முகுந்தன் அவர்களும் தொடங்கியிருக்காங்க. ஐயா அவர்கள், விஐடி ஐயா வேந்தர் அவர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் கைகேள்வோம், ஊர் கூடி தேர் இழுப்போம், தேர் நிலைக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. ஒரு மெல்லிய